Hello dear students, வணக்கம். It's me your GRB sir. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் physical quantity and types of physical quantities. First of all, let me tell you what is meant by physical quantity. Quantities that can be measured and in terms of which the laws of physics are described are called the physical quantities. இந்த டெஃபனிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களால் ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா லென்த் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஃபிசிக்கல் பேலன்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேலன்ஸ் ஏதோ யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட மாஸை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா தட் மாஸ் இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. கடைக்கு போகிறீங்க, 2 கிலோ தக்காளி 2 கிலோ கத்திரிக்காய் வாங்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெஷர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ தட் மாஸ் இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. உங்கள் கையில் வந்து வாட்ச் கட்டியிருக்கீங்க, வால் கிளாக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டயத்தை நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா த டைம் இஸ் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சப்போஸ் இஃப் யூ ஹாவ் எ தெர்மோமீட்டர் and by using that if you measure the room temperature or temperature of the water likewise something else, then the temperature is called physical quantity. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டில் இருந்து ஃபிசிக்ஸோட டெஃபனிஷன் லாவையும் நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட குவான்டிட்டிஸுக்கு பேர் தான் நம்ம சிம்பிளாக ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சார் உங்களுக்கு ஒரு 4-5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நிறைய இருக்குது. லென்த்து, மாஸ், டைம், ஃபோர்ஸ், எனர்ஜி, ஒர்க், மொமெண்டம், இம்பல்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைப்ஸை பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். There are 3 types of physical quantities we are having. They are number 1 fundamental or base quantities, second one derived quantities and third one is supplementary quantities. இந்த மாதிரி 3 வகையான physical quantities இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த ஃபண்டமெண்டல் அப்படி இல்லைனா பேஸ் குவான்டிட்டினா என்னென்னு பார்ப்போம். சூப்பர்பான டெஃபனிஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, மெமரி பண்ணி வச்சுக்கிறோங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. The fundamental or base quantities are quantities which cannot be expressed in terms of any other physical quantities. Example, length, mass, time, electric current, temperature, luminous intensity and amount of substance. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 100 கணக்கான ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சு வரையறுக்க முடியாது. ஆனால் மற்ற எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸையும் இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸிலேருந்து தான் டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் மற்ற ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், தீஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் மதர் ஆஃப் ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். Okay sir, what is meant by derived quantities? Fantastic definition is given in our book students. Quantities that can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. Example, area, volume, velocity, acceleration, force இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸில் இருந்து அல்லது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட குவான்டிட்டிஸுக்கு பேர் தான் நம்ம derived quantities அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏரியா. இப்போ ஒரு ஃப்ளோரோட ஏரியா நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளோரோட லென்த்தும் பிரெத்தும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லென்த் அப்படின்னு சொல்கிறது 10 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோம், பிரெத் அப்படின்னு சொல்கிறது 15 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஏரியா கிடச்சிடும். ரெண்டுமே வந்து பாருங்கள் மீட்டரில் தான் இருக்குது. ஸோ மீட்டர் அப்படின்னு சொல்கிறது லென்த்தோட யூனிட். அந்த லென்த்து இங்கே இருக்குது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ ஏரியா அப்படின்னு சொல்கிறது டிரைவ்டு குவான்டிட்டி. இதே மாதிரி வெலாசிட்டி எடுத்துக்கிறோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம வந்து மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், டயத்தை வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் தானே இருக்குது. அதாவது லென்த்தும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டைமும் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் இருந்து உருவாக்கப்பட்ட ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுக்கு பேர் தான் நம்ம டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். Next, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் குவான்டிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். Supplementary quantities are geometrical quantities of circle and sphere. Circle and sphereோட geometrical quantities தான் நம்ம supplementary quantities அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக சர்க்கிளில் நோட் பண்ணக்கூடிய அந்த ஆங்கிள்ஸை நம்ம பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பியரில் நோட் பண்ணக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். பிளேன் ஆங்கிளோட யூனிட் வந்து ரேடியன், சாலிட் ஆங்கிளோட யூனிட் வந்து ஸ்டெரேடியன். இதை பற்றி சார் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. தெர் ஆர் 2 types ஆஃப் சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டிஸ். ஒன் இஸ் பிளேன் ஆங்கிள் அண்ட் அனதர் ஒன் இஸ் சாலிட் ஆங்கிள்.
வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.